ஓம் சாந்தி. தன்னை அர்ச்சிக்க தானிருந்தானே என்ற நிகழ்வில் இன்று நாம் கர்மேந்திரிய ஜீத் என்பதை பற்றி பார்ப்போமா? பாபா சொல்கிறாங்க, ஸ்வராஜ்ய அதிகாரி தான் விஸ்வராஜ்ய அதிகாரியாக ஆக முடியும். ஸ்வராஜ்ய அதிகாரி என்றாலே முதல்ல கர்மேந்திரியங்களுடைய அதிகாரியாக இருக்க வேண்டும். அடுத்து ஞானேந்திரியங்களான மனம், புத்தி, சம்ஸ்காரம், இந்த மூன்றின் மேலே நம்ம அதிகாரம் செய்பவர்களாக இருக்க வேண்டும். யார் அடிமையாக இருப்பாங்களோ அவங்க ஒருபொழுதும் அதிகாரியாக, ராஜாவாக ஆகவே முடியாது. பாபானுடைய படிப்பு வெறும் வேலை பார்க்குறதுக்காக, வேலைக்காரவங்களாக நம்மளை ஆக்குறதுக்காக கிடையாது. விஸ்வ ராஜ்ய அதிகாரிகளாக ஆவதற்கான படிப்பாக இருக்கின்றது. அதனால்தான் பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய பிறப்பு உரிமையான ராஜ்ய அதிகாரத்தை நீங்கள் அடையிறீங்க. அப்போ சுவராஜ்ய அதிகாரி ஆவதன் மூலமாகத்தான் நீங்கள் விஸ்வராஜ்ய அதிகாரியாக ஆகிறீங்க. சுவராஜ்யத்தில் முதல்ல வர்றது கர்மேந்திரிய ஜீத் என்பது. அதாவது கர்மேந்திரியங்களில் கூட ஞானத்தை நிரம்பினவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். ஞானம் வெறுமே புத்தியில் மட்டும் இருக்கக்கூடாது. அந்த புரிதல் என்பது புத்தியில் மட்டும் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு கர்மேந்திரியமும் நம்ம ஞானம் நிறைந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்போ தான் நம்ம கர்மேந்திரிய ஜீத்தாக ஆக முடியும். பாபா சொல்கிறாங்க, நீங்கள் எப்போ ஸ்வராஜ்ய அதிகாரி என்ற அனுபவத்தை செய்கிறீங்களோ அதுக்கு கூட, அதை செய்கிறதுக்கு கூட கர்மேந்திரியங்கள் மேலே நான் ராஜாவாக இருக்கின்றேன் என்ற அனுபவத்தை செய்யணும். மாஸ்டர் என்ற அனுபவத்தை செய்யணும். அது விடுபட்ட நிலையில் இல்லாமல் செய்யவே முடியாது. எப்போ நாம் இந்திரியங்களுக்கு அடிமையாக ஆகின்றோமோ நாம் அதை நம்மளுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியாது. ஆக்சுவலாக நாம் மாஸ்டர்ஸ், அதை நம்மளுடைய கட்டளையின்படி நடத்துபவர்களாக தான் இருக்க வேண்டும். ஆனால் பல ஜென்மங்களாக அந்த கர்மேந்திரியங்களுக்கு நாம் அடிமையாகி விட்ட காரணத்தினால தான் இப்போ நம்மளுடைய ஸ்வராஜ்யத்தையே நாம் இழந்து நிற்கிறோம். அதனால்தான் பாபா சொல்கிறாரு, நாம் இந்த சங்கம யுகத்தில் எப்போ ராஜா என்ற அனுபவத்தை செய்கிறோமோ அப்போ தான் ஸ்வராஜ்ய அதிகாரி ஆகும்போது தான் பிறர் மேலேயும் நம்ம ராஜாவாக ஆக்க முடியும். நாம் எதிர்காலத்தில் திடீர்னு நம்ம ராஜாவாக ஆகிட முடியாது. அதுக்கு அடையாளமே இப்போ நிகழ்காலத்தில் இந்த சங்கம யுகத்தில் கர்மேந்திரியங்கள் மேலே நம்ம ராஜ்யம் செலுத்தப்பொருளாக இருக்க வேண்டும். அதாவது நான் எப்போ நினைச்சாலும் சரி, என்னுடைய மனநிலையை எப்படி வைக்க வேண்டும் ஆனாலும் சரி, அப்போ அவ்வளோ நேரத்துக்கு அந்த ஸ்திதியில் என்னால் நிலைத்திருக்க முடியணும். அதுதான் முதல்ல நம்ம ஸ்வராஜ்ய அதிகாரியினுடைய அடையாளமாக இருக்கின்றது. பாபா சொல்கிறாரு, மன், புத்தி और சன்ஸ்கார், இந்த மூன்றுக்கும் கூட நீங்கள் அதிகாரிகளாக இருக்க வேண்டும். மனம் உங்களை வழி நடத்துபவர்களாக இருக்கக்கூடாது. அதாவது விருப்பங்கள் உங்களை தன் பக்கம் கொண்டு இழுக்கக்கூடாது. அதனால தான் பாபா சொல்கிறாரு, व्यक्ति ஆகட்டும் அல்லது சம்பவம் ஆகட்டும் அல்லது பொருளாகட்டும், எதுவுமே உங்களை கவர்ந்து இழுக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கக்கூடாது. ஆக அதிகாரி என்றாலே உங்களுடைய அதிகாரத்தில் தான் எல்லாம் இருக்கணுமே தவிர வேறு யாருடைய அதிகாரத்திலேயோ அல்லது எந்த ஒரு விஷயத்தினுடைய பாதிப்புலையும் நீங்கள் வந்து விடக்கூடாது. ஏன்னா எஃபெக்ட் இருந்ததுன்னா, டிஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா உங்களால் பர்ஃபெக்டாக ஒரு பொழுதும் ஆகவே முடியாது அல்லவா? அதனால்தான் பாபா சொல்கிறாரு, நீங்கள் உருவாக்குவது யாரை? பிரஜைகளை உருவாக்குகின்றீர்களா, இல்லை செல்வந்தர்களை உருவாக்குகின்றீர்களா, இல்லது ராஜாக்களை உருவாக்குகின்றீர்களா? அதை பொறுத்து தான் நீங்கள் ராஜாக்களாக ஆக முடியும். ஏன்னா நம்மளுடைய லட்சியம் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆவது, ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக நாம் ஆவது. அப்படின்னா குறைந்தபட்சம் இந்த கர்மேந்திரங்களுக்கு நாம் ராஜாவாக இருக்க வேண்டியது அவசியமாகின்றது. ஆனால் தான் பாபா சொல்கிறாங்க, கர்மேந்திரிய ஜீத் ஆகாமல் நீங்கள் மாயா ஜீத்தும் ஆக முடியாது, விஸ்வ ஜீத்தும் ஆக முடியாது, இந்த உலகத்தினுடைய ராஜ்யத்தையும் உங்களால் அடையவே முடியாது. ஆக எல்லாத்துக்கும் அடிப்படையில், அதாவது முதலாகதாக நாம் அடையக்கூடிய சர்வ சிரேஷ்டமான பிராப்தியே இந்த கர்மேந்திரிய ஜீத்தாகத்தான் இருக்கின்றது. ஆக பாபானுடைய படிப்பு
நம்மளை விஸ்வ மகாராஜா ஆக்குறதுனா, நாம் ஸ்வராஜ்ய அதிகாரியாக நாம் அனுபவம் செய்யணுன்னா இந்த கர்மேந்திரிய ஜீத்தாக இருக்க வேண்டியது அத்தியாவசியமாக இருக்கின்றது. ஆக என்னுடைய சம்ஸ்காரத்தின் மீதும் என்னுடைய சக்திகள் மீதும் எனக்கு முழுமையான கட்டுப்பாடு என்பதை நாம் அனுபவம் செய்யும்போது தான் நான் ஸ்வராஜ்ய அதிகாரி, அதாவது கர்மேந்திரியங்களின் அதிகாரி என்ற அனுபவத்தை நம்மளால் செய்ய முடியும். நல்லது. ஓம் சாந்தி.